கொரோனா கொடுந்தற்றை முற்றிலுமாக ஒழிக்க தடுப்பூசி கண்டுபிடித்து மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் தலைமையிலான இந்திய திருநாடு உலக அரங்கில் கர்வத்துடன் தலைநிமிர்ந்து இருக்கின்ற ஆண்டுதான் இந்த ஆண்டு. அந்த கொரோனாவை விட மோசமான அரசியல் வைரஸாக திகழும் திமுகவை அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தி மக்களால் ஒரே அடியாக விரட்டியடிக்க இருக்கும் ஆண்டாகத்தான் இன்றைக்கு 2021 ஆண்டு விளங்கப் போகிறது என்பதனை எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே விவரமாகவும் விளக்கமாகவும் எடுத்துச் சொன்னார்கள். மக்களின் மகத்தான ஆதரவோடு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்கப் போகின்ற ஆண்டும் இந்த ஆண்டுதான் என்பதனை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான களம் இருக்கிறது. நம்முடைய கண் எதிரில் அது கண்கூடாக தெரிகிறது. அந்த களமாடி வெற்றி காணும் திறமும் நம்மிடம் இருக்கிறது. எந்த குறையும் இல்லை. இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பொன்னான வாழ்த்தும், தெய்வமாக நம்மை காத்து நிற்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசியும் நமக்கு நிறைவே இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறிகின்ற பொழுது 1.5 கோடி தொண்டர் 16 லட்சம் தொண்டர்களை கொண்ட இயக்கமாக இருந்த நம்முடைய இயக்கத்தினை மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக 30 ஆண்டு காலம் தன்னுயிரையும் தந்து இந்த இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டரை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எதிர்கோட்டையாக ஒரு சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக, அமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக பல பதவிகளில் பல பொறுப்புகளில் இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டு காலம் ஆக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னால் ஒரு தனிப்பட்ட இயக்கம் கட்சி 30 ஆண்டு காலம் ஆட்சி பெறுகின்ற உரிமையை தமிழக மக்களிடம் பெற்றிருக்கின்ற ஒரே இயக்கம் ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் என்று ஒரே இயக்கம் நம்முடைய இயக்கமாக நம்முடைய இயக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. நாம் மக்களை பார்ப்பவர்கள் கிடையாது. மக்களோடு மக்களாக இருந்து நாம் மாளிகையை பார்த்துக் கொண்டு மக்கள் பணியை செய்து கொண்டு இருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். அண்ணாவுடைய கொள்கையில் கோட்பாடுகளை நான் கொள்கையாக என்னுடைய இயக்கத்தில் கொண்டு வருவேன் என்று இந்த மாபெரும் இயக்கத்திற்கு அண்ணா பெயரை சுற்றினார்கள். அண்ணாவின் திருவுருவப்படத்தை கொடியில் ஏந்தினார்கள். அவர்கள் காட்டிய வழியில் அவருக்கு வந்து தந்த கொள்கைகள் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அவர்கள் இன்றைக்கு நாமும் நடந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் நம்மளை யாராலும் ஆட்டவோ அசைக்க முடியாது என்ற சூழ்நிலையை அம்மாவின் விசுவாச தொண்டர்கள் மிகவும் நல்லவர்கள், அவர்கள் வல்லவர்கள் என்ற நல்ல பெயரும் நமக்கு இருக்கிறது. அம்மாவின் அரசுதான் மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஆட்சி பீடம் ஏற வேண்டும் என்று உறுதி கொண்ட தமிழக மக்களின் ஆதரவும் நமக்கு இருக்கிறது. நாம் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மக்களுடைய அந்த மகத்தான ஆதரவை சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை நோக்கி கொண்டு வந்து சேர்ப்பதுதான் ஒரே சிந்தனையாக நேரான சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ தேர்தல்களத்தை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். எங்கேயோ பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்த நம்மையெல்லாம் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம். அடிப்படை கல்வி, அன்றாட வாழ்க்கையை நடத்த ஏதோ சில தொழில்கள் என்று மட்டும் தகுதி பெற்றிருந்த நமக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், வாரிய தலைவர், உள்ளாட்சி கூட்டுறவு நிர்வாக அமைப்புகள் உயர்பதி என்று நாம் நினைத்ததையும் விட உயர்ந்த இடங்களில் நம்மை அமர வைத்தவர் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான். அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு தாயினும் சாலப்பறிந்து நம்மை ஆளாக்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் நாம் நன்றி கடன் ஆற்ற வேண்டாமா? தமிழகத்திற்கு திமுக செய்த துரோகங்களை சொல்லுங்கள், திமுகவின் மக்கள் விரோத செயல்களை சொல்லுங்கள், மக்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். தமிழகத்திற்கு திமுக செய்த துரோகங்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல,
கச்சைத்தீவை தாரை வார்த்தது, காவிரி வழக்கை தன்னிச்சையாக வாபஸ் வாங்கியது, காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை அரசியலில் வெளியிட ஆட்சி பொறுப்பில் இருந்தும் நடவடிக்கை எடுக்காதது, ஜல்லிக்கட்டை நடைபெறாமல் போக மூல காரணமாய் இருந்தது, முல்லை பெரியாறு உரிமைக்கு முட்டுக்கட்டை போட்டது, நீட் தேர்வுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது, மீத்தேன் எடுக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டது, ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு முதலில் அனுமதியும் அளித்தது. இப்படி துரோகத்திற்கு மேலாக துரோகம் செய்த கபட வேடதாரிகள் இப்போது நல்ல பிள்ளையை போல நாடகம் அடைவதை தோழி உரித்து காட்டுங்கள். அந்த கடமை நமக்கு இருக்கிறது. தமிழக மக்கள் நம்மை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய இயக்கத்தை பற்றி தெளிவாகவும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவரின் வழியை விற்று ஒரு நாளும் விலகி நடப்பதில்லை என்று மக்கள் அறிந்து புரிந்து வைத்திருக்கிறார்கள். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களை ஒருபோதும் மறந்து செயல்பட மாட்டோம் என்ற நம்பிக்கையும் மக்களிடத்திலே இருக்கிறது. நமது கழகத்தை வழிநடத்துவதே கழக தொண்டர்கள். கழக தொண்டர்கள் தான் நமது எஜமானர்கள். அமைச்சர்கள், துணை முதலமைச்சர், அமைச்சர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், நாம் அனைவருமே சேவகர்கள். மக்களுக்கு சேவையாற்றும் சேவகர்கள். தமிழக மக்கள் தான் நமக்கு ஒத்துழைவிடும் முதலாளிகள். ஆகவே அனைவரும் இங்கு ஒற்றுமையாக உழைத்து நாம் 2021 நாம் அடைய போகும் வெற்றி மகத்தான வெற்றியாக இதுவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு சட்டமன்ற பொது தேர்தலில் எந்த இயக்கமும் அடைய முடியாத வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்தது என்ற வரலாற்றை உருவாக்குகின்ற மிகப்பெரிய பொறுப்பும் சக்தியும் உங்களுக்கு இருக்கிறது என்பதனை இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்து, அதுதான் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, கடும் பசியாக இருந்தாலும் பொறுமையுடன் எழுந்திருக்காமல் என் பேச்சை கேட்டதற்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அண்ணா நாம வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புகழ் என்றென்றும் வளர்க. உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து பத்திரமாக ஊருக்கு திரும்ப சென்று வாருங்கள் என்று அன்போடு தெரிவித்து விடுவரின் நன்றி, வணக்கம். வளர்ச்சி பாதையில் முதலிடம், மகிழ்ச்சி பாதையில் தமிழகம், வெற்றி நடை போடும் தமிழகம்.